மர்மதேசம். ராசே வாடா. பூ வச்சுட்டு வரக்கூடாது. மறந்துட்டேங்க. அப்ப நான் வச்சுக்கிட்டு வா. எழுந்துரு எழுந்துரு, அது ஆத்தா உட்கார்றதுக்காக. மொட்டை ஆத்தா எங்கடா? மேல இருக்கு. நகை நட்டெல்லாம் போட்டு ஆரம்பிச்சு. அதோ நீ என்ன வரியா இல்லையா? உனக்கு என்ன மனசுல இளவட்டம் நினைப்ப? எலை அவசரம் கொடுக்க பொறுமை நில்லுடா, நான் வந்துகிட்டே இருக்கிறேன். என்னடா கண்ணா பவுடர் இப்படி திப்பி திப்பியா போட்டிருக்க? கறிக்கட்ட மூஞ்சில கொஞ்சமா பவுடர் போட்டாலே அப்படிதான் வெள்ளை வெள்ளையா தெரியும். இப்ப பாரு எவ்வளவு சம்முன்னு இருக்கு. நான் இது உள்ள பார்க்கட்டுமா? எலை இத வந்துட்டேன்டா. அடே அப்பா, புறட்டு வர்றதுக்குள்ள இந்த கட்ட பையன் என்ன பாடுபடுத்திட்டான். சே 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 சே, மனுஷனா அவன்? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இல்ல ராசே வா வாடா. எடுக்கலாமாம்மா? அந்த குழந்தை ட்ரெஸ்மா. தம்பி இங்கே கீழே பாருப்பா, இந்த பக்கம் பாரு. இப்படி உள்ளுவா, கொஞ்சம் தலை குனிங்க சார். சார் இப்படி வாங்க. அப்படியே எல்லாம் ஸ்மைலாக இருங்க. ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல். சார் இப்படிலாம் அசையக்கூடாது, நேரம் இல்லைங்க சார். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல்மா ஸ்மைல்மா. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, நேரம் பாருங்க. உட்காராத்தா, போட்டோ எடுத்துட்டோம். மேலே என்னமோ சத்தம் கேட்குதா? அட ஏதாவது பெருச்சாளி பாஞ்சிருக்கோம். உட்காராத்தா. ஏண்டா என் வீட்டுக்குள்ள பெருச்சாடி எப்படிடா பாயும்? மேலே கதை வேற திறந்து போட்டு வந்துட்டா. நான் வர்றேன். மாமா இருங்கம்மா, ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். போயா உன் ஃபோட்டோவும் நீயும்.
சிவகாமி இப்படி உட்காருமா. தம்பி இப்படி ஒன்று எடுத்துக்கோ, ஆத்தா வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஆ சரி சார். ரெடி சார், ரெடி. கொஞ்சம் இருங்க, இப்படி பாருங்க சார். வாங்க. ஆ டேய் கட்ட அவனை கூட்டிடா. ஏலே ராசே, ராசே. ஐயோ. என்ன சிவகாமி, மோர் புளிக்குது. ஐயோ அப்படிங்களா? கொஞ்சம் இருங்க, பக்கத்து வீட்டில் போய் காற்றை ஏற்றுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சொன்ன மாதிரியே தொகையை பற்றி கவலைப்படாமல் ஏழை எடுத்துட்டீங்களே. நிஜமாலுமே நீங்கள் பெரிய மனசு தான் செட்டியாரன். ஏலம் எடுத்ததுனாலேயே நான் பெரிய மனுஷன் ஆகிட முடியாது பிரம்மா. நான் நிஜமாவே பெரிய மனுஷனாக இருக்கிறதும் இல்லாததும் அந்த பொன்பானை கிடைக்கிறதுல தான் இருக்கு. உங்களுக்கு மட்டுமா? எனக்கும் தாங்க. உங்களுக்காவது அதில் ஒரு வைரக்கல் கிடைச்சா போதும். ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்களே. தெரியும் பிரம்மா, அதனால தானே தனியாக தேடுறதை விட்டுட்டு உன்னை துணைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொன்பானையில் என் பங்கை விட உன் பங்கு தானே அதிகம். பிரம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா? ம், கேளுங்க செட்டியார. நான் அடகு வச்ச நகையே தேடி அலைகிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் அது திருட்டு சொத்து தானே. போனா போதுன்னு விட்டுட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதானே? இல்லை செட்டியார, எனக்காக தேடலை. யாருக்கிட்ட இருந்து திருடணுமோ அவங்ககிட்டயே இதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்பட்டபடி கொடுக்க முடியலைனாலும் அந்த ஆனமுடியா குடும்பத்துக்கு மட்டும் அது கிடைச்சிடக்கூடாது. கிடைக்காது பிரம்மா. அந்த ஆனமுடியான் காடு மேடு தோப்பு துறவுன்னு ஒரு இடம் பாக்கி விடாம பள்ளம் தோண்டி தேடிட்டான். அவன் இதுவரைக்கும் தேடாத ஒரே இடம் அந்த கம்மா தான். எனக்கு என்னவோ அந்த கம்மாவில் தான் பொன்பானைங்க இருக்கும்னு தோணுது. அதனால தான் அவ்வளவு பணம் கொடுத்து அதை நான் ஏலத்தில் எடுத்திருக்கேன். பிரம்மா, அந்த கம்மாவில் ஒரு அங்குலம் பாக்கி விடாம சுத்தமா சலிச்சிடணும். ஆமா, அதுக்கு என்ன செட்டியார தேடி? என்னங்க அதுக்குள்ள எந்திரிச்சிங்களா? என்ன மோர் வர்ற வரலாம் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் இல்லைம்மா, சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்குது, அதனால தான் புறப்பட்டுட்டேன். அப்புறம் பிரம்மா, இந்த எல்லை கொம்பெல்லாம் தயார் பண்ணி இன்னைக்கே கம்மா கரையில நட்டு வச்சிரு. சரி செட்டியார. நான் வரட்டுமா? வரேம்மா. என்னங்க செட்டியார் ஊரை விட்டு ஊர் வந்து நம்ம கம்மாவை ஏலம் எடுக்காருன்னா
எல்லாம் பொண்ணு எடுக்கத்தான். வியாபாரி இல்லையா? என்ன பெருமா வலையை இங்கே கட்டி போட்டுட்டு தண்ணி இந்த கலர் கலக்குனீங்கன்னா மீனெல்லாம் அந்த பக்கமெல்லாம் போயிடும். இவ்வளவு ரூபா போட்டு செட்டியார் ஏலத்துக்கு எடுத்துக்கிறாரு, அவருக்கு எப்படி மீன் பிடிச்சி கொடுக்க போற?
ஆண்டி வாமா, வா உள்ள வா. ஆமா, கால் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. வா வந்து உட்கார். எப்படியோ இருக்க வேண்டியவங்க இப்படி இருக்கீங்க. இதை சொல்றதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்தியா? இல்லை இல்லை ஆண்டி, நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். நான் என்னம்மா சொல்றது? நீ தான் உன்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அன்னைக்கு கூட வந்துட்டு அவசரமா ஓடி போயிட்ட. என்ன பற்றியா? என் பேர் ரீனா, ரத்னாவுடைய ஃப்ரெண்டு, ஹவுஸ் சர்ஜன். மற்றபடி கதையெல்லாம் எழுதுவேன். ஓஹோ, அதான் எங்க ஊர் கதையை தெரிஞ்சுக்க சுத்தி சுத்தி வரியா? ஏன் ஆண்டி, தெரிஞ்சுக்க கூடாதா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. ஏற்கனவே பாதி தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுது. ஊரை பற்றி தெரிஞ்சுது. உங்கள் குடும்பத்தை பற்றி தான் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் அண்ணி எதுவும் சொல்லலையா? அண்ணியா? ஓ, வெள்ளி ஆண்டியா? அவங்க எங்க என்னை இங்கே போகாத அங்கே போகாதான்னு சொல்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது. அப்போ அவங்க வாயே திறக்கலன்னு சொல்லு. இல்லை ஆண்டி. நீங்கள் சொல்லுங்கள். நானா? ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுமா நீ. உன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக என் வாயை பிடுங்குறியே. என்ன பிரயோஜனம் ஆண்டி? யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்களே. அதானமா உனக்கு நல்லது. என் குடும்பத்தை பற்றி உன் மனசுக்கு தோன்ற மாதிரியெல்லாம் கதை எழுதலாம் இல்லையா? எவ்வளோ கதை எழுதிருப்ப நீ? அவங்களே பரவாயில்லன்னு ஆக்கிட்டீங்க ஆண்டி. இது வரைக்கும் நான் யார் என்னன்னு கூட அவங்க கேட்டது கிடையாது. ஆனால் நீங்கள் என்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்க. நீங்கள் தான் எனக்கு எதுவுமே தரல. கொஞ்சம் இருமா, மோர் தரேன். சிவகாமி, தலைகீழா நின்னாலும் உங்க ஆத்தா சொத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப கண்டுபிடிச்சு. என்னங்க, எங்கிருந்து கிடைச்ச இந்த பொன்பானை? கால் எப்படிமா இருக்கு? ஐம் ஓகே அங்கிள். உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பொன் பானைன்னு சொல்கிறீங்க? பித்தளை பானை மாதிரி இருக்கு. ஆமாம்மா, இது பித்தளை பானை தான். இந்த மோர் கொடி. வீட்டில் சொல்லிட்டு வந்தியாம்மா? தேட போகிறாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க. இல்லைம்மா, ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் ஆகாது. நீ கிளம்பு, இல்லைன்னா பொல்லாப்பு வந்து சேரும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா? இந்தாங்க ஆண்டி, மோர் ரொம்ப நல்லா இருந்தது. வரேன். என்னங்க, இது எங்கிருந்து கிடைச்சது? கம்மாக்கரையில சிவகாமி. ஆனா இது காலியா தான் கிடைச்சது. இதுல இருந்த நகைகள்லாம் என்னாச்சுன்னு தெரியல. வேண்டாங்க, இது நமக்கு வேண்டாம். சிவகாமி, என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? தெரியுங்க, ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட வேண்டியது நம்ம அல்ல, உங்க அண்ணனுங்க. இத்தனை வருஷம் தேடல்ல இன்னைக்கு தான் நான் தலை நிமிர்ந்திருக்கேன். கருப்பு கண்ணை துறக்காதான்னு நினைச்சுக்கிட்டேன். செட்டியார் ரூபத்துல வழிகாட்டி இருக்கு. விடமாட்டேன். உங்க ஆத்தா சொத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.